வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 11 புதன்கிழமை இந்த வீடியோவில் கார்மெண்ட் மந்த்ரா அப்படிங்கிற ஒரு பென்னி ஸ்டாக்கை பற்றி பேச போகிறோம். அப்புறம் முதல்ல மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். சென்செக்ஸ் 53 புள்ளி இறங்கி 82,391 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஒரு புள்ளி இறங்கி 25,104 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 210 புள்ளி இறங்கி 56,629 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 2,301 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1,113 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 54 புள்ளி அதிகரித்து 25,198 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 85.60 இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 1 புள்ளி இறங்கி 5,584 க்ளோஸ் ஆகிருக்கு. நேச்சுரல் கேஸ் 9.60 விழுக்காடு இறங்கி 9.60 புள்ளி இறங்கி 301 க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டு 282 புள்ளி இறங்கி 96,891 க்ளோஸ் ஆகிருக்கு. சில்வர் 126 புள்ளி குறைஞ்சு 1,06,623 க்ளோஸ் ஆகிருக்கு. கார்மெண்ட் மந்த்ரா லைஃப் ஸ்டைல் லிமிடெட் நிறுவனம் ஒரு பென்னி ஸ்டாக்கு. இதை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னா 2 காரணம் இருக்குது. இது ஒன்று தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம். அப்புறம் இதுக்கு இந்திய அரசாங்கத்தோட ஆயுஷ் பிரிவிலிருந்து 1,19 ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது அப்புறம் கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். இது திருப்பூரை சேர்ந்த மந்த்ரா கார்மெண்ட் நிறுவனம் துணிகள் மற்றும் உள்ளாடைகள் தொடர்புடைய சேவைகளை உற்பத்தி செய்கிறாங்க. விற்பனை செய்வதிலும் கவனம் செலுத்துகிறாங்க. மேலும் குழந்தைகளுக்கான ஆடைகளையும் தயாரித்து விற்பனை செய்கிறாங்க. நிறுவனம் 2011 ஜங்ஷன் பேவ்ரிக்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் மந்த்ரா அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்க. இது நீங்கள் கார்மெண்ட் மந்த்ரான்னு போட்டால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த பேர் அடிச்சிங்கன்னா வந்துடும். இது எப்படின்னா பிரேம் அகர்வால் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நிர்வாக இயக்குனராக இருக்கிறாரு. நிறுவனத்தோட காலாண்டு முடிவுகளை பார்ப்போம். Q4 ரிசல்ட் 2025 ஒரு காலாண்டு முடிவு ஒரு கலவையாக இருக்குது. நிகர விற்பனை கணிசமாக குறைந்திருந்தாலும் 5 வருஷத்தில் அதிகபட்ச செயல்பாட்டு லாபத்தை நிறுவனம் அடைஞ்சிருக்கு. அப்புறம் நிகர விற்பனை ஆண்டுக்காண்டு 50 கோடியிலேருந்து 35 கோடியாக சரிஞ்சிருச்சு. ஆனால் அதே சமயத்தில் 5 வருஷத்தில் இல்லாத அளவு லாபம் 2.56 கோடியாக அதிகரிச்சிருக்கு. மொத்தத்தில் இது ஒரு மிக்சடாக இருக்குது. இந்த இது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா வரிக்கு பிந்திய லாபம், வரிக்கு முந்திய லாபம் PBT 5 ஆண்டுகால உயர்ந்த நிலையை எட்டியிருக்கு. நிறுவனம் இந்திய ஆயுஷ் அமைச்சகத்திலிருந்து 50,000 கோடி ரூபாய்க்கான 50,000 டிஷர்ட்டுக்கான ஆர்டரை பெற்றிருக்கு. இது ஜூன் 24, 2025 முடிச்சு கொடுப்பதாக கம்பெனி தெரிவிச்சிருக்கிறாங்க. நிர்வாக இயக்குனர் இதை பற்றி கூறும்போது, இந்திய அரசாங்கம் இந்த ஆர்டர் குறித்து நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். மந்த்ரா கார்மெண்ட் பயணத்தின் இது முக்கிய மைல்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அரசாங்கம் வைத்துள்ள நம்பிக்கையை இது காட்டுகிறது. நாங்கள் மேலும் திறம்பட செயல்பட ஊக்குவிக்கிறது. எங்கள் பங்குதாரர்களுக்கு அர்த்தமுள்ள மதிப்பை உருவாக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். சிறப்பான கவனம் செலுத்தி மேலும் வளர்ச்சியை அடைவோம்னு நிர்வாக இயக்குனர் தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் பார்ப்போம். ஹை 4 ரூபா 5 பைசாவுக்கு போயிருக்கு வருஷத்தோட ஹை. லோ 1 ரூபா 38 பைசா வரைக்கும் கீழே போயிருக்கு. நேற்று செவ்வாய்க்கிழமை க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1 ரூபா 76 பைசாவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 52 கோடி, பிஇ ரேஷியோ 17, செக்டார் பிஇ 54, பிஇ ரேஷியோ ரொம்ப குறைவாக தான் இருக்குது. புக் வேல்யூ 3.37 பைசா, 3 ரூபா 37 பைசா. அப்போ புக் வேல்யூ ஷேர் ப்ரைஸ் புக் வேல்யூ விட ரொம்ப சீப்பாக இருக்குது புக் வேல்யூ. அப்புறம் கன்சிடர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேரை ஸ்டாக்கை 1 ரூபா 55 காசுக்கு கன்சிடர் பண்ணலாம், 1 ரூபா 40 காசுக்கு கன்சிடர் பண்ணலாம், 1 ரூபா 35 காசுக்கும் கன்சிடர் பண்ணலாம். 1 ரூபா 35 காசில் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இப்போ கம்பெனி வேல்யூ ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இது அரசாங்கத்தோட ஆர்டர்லாம் அடுத்தடுத்து கிடைக்குதுன்னா இது இன்னும் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பங்கு விலை கம்மியாக தான் இருக்குது. எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் அதிகமான பணத்தை பென்னி ஸ்டாக்கில் முதலீடு பண்ணக்கூடாதுன்ற அந்த கவனத்தோடையும் நம்ம இருக்கணும். 3 முறையாக முதலீடு பண்ணணும், எந்த அவசரம் படக்கூடாது. இப்போ இறங்க வாங்கி வச்சுக்கிட்டு பின்னாடி லாங் டேர்முக்கும் இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது நல்ல நிறுவனம், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம். இன்னொன்று நம்ம உடைகள் விற்பனையில் உள்ளாடைகளில் இவங்க நல்ல முன்னணியில் இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறனால இதை நம்ம வாங்கி வச்சுக்கலாம்.
அதே மாதிரி நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இப்போ 1.55 1.40க்கெலாம் கன்சிடர் பண்ணிவிட்டு 1.90க்கு நீங்கள் வெளியே வந்துடலாம். 1.90 2 நீங்கள் வெளியில் வந்துடலாம். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து நான் 1.50க்கு வந்தால் கன்சிடர் பண்ணுற யோசனையில் இருக்கிறேன். அதுதான் இந்த கம்பெனி பற்றி நம்ம ஏன் பேசுகிறோன்னா, அரசாங்கத்தோட ஆர்டர் கிடச்சிருக்கு. இதை வச்சு இவங்களுக்கு மேலும் மேலும் பல பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இதை வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. வாங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி.